ஹாய் ஹலோ எவ்ரிவான். இப்போ நம்ம பார்க்க போகிறது கோதுமையில் எப்படி டோனட் பண்ணுறது அப்படின்றது தான். 3 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். 1 டீஸ்பூன் சால்ட், 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பவுடர் சுகர் இருந்தால் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், ப்ரௌன் சுகர் இருந்தால் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், ஜீரா இருந்தால் ஜீரா ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட இஷ்டம்னா அது நம்ம என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு சுகர் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, அதனால் நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் மில்க் எடுத்துட்டு 1 ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஈஸ்ட் ஆட் பண்ணி அதை ஜென்ரேட் பண்ண வேணும். அதை கொஞ்சம் கொஞ்சமா இப்படி சேர்த்துக்கலாம். அப்புறம் அதுல ஒரு எக், ஸோ தனியா எக்கை உடைச்சு பார்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் நியூ எக்கா இருக்கணும். கொஞ்சம் பழைய எக்கா இருந்துச்சு அப்படின்னா அது கெட்டு போய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதை பார்த்து எடுத்துக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சிருப்போம். அதுல 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஃபர்ஸ்ட் போட்டு நம்ம டோவை நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். மீதி இருக்க பட்டரையுமே சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா டோவை மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு தருவோம். கையில ஒட்டி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கையில ஒட்டாத அளவுக்கு ஃபர்ஸ்ட் பிசையணும். கையில ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறமா கிச்சன்ல இருக்க ஸ்லாப்ல போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கிளீன் பண்ணி இருக்க ஸ்லாப் தான், ஸோ அதனால தான் கிளீன் பண்ணல. ஸோ அதை லெஃப்ட்ல ஒரு டேப், ரைட்ல ஒரு டேப், அப்புறம் ப்ரெஸ். ஸோ ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஆர்ம் இருக்கு இல்லையா, ஆர்ம்ல இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ப்ராப்பரா இருக்கும். லெஃப்ட் ரைட்டு இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ப்ராப்பரா இன்னும் வரலன்னு அர்த்தம். இந்த மாதிரி கேப் கேப்பா இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கேப் கேப்பா வராம மாலிஷ் பண்ணுவோம். நல்லா மாலிஷ் பண்ணாதான் நம்மளால அந்த டோவை யூஸ் பண்ண முடியும். ஸோ 10 நிமிஷம் அதை மாலிஷ் பண்ணுவோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஸ்மூத்தா இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு நம்ம டோ வரணும். இது ஒரு 1 ஹவருக்கு ஒரு வார்மான பிளேஸ்ல ஃபுல் கவர் பண்ணி வைப்போம். 1 ஹவர் கவர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ சாஃப்டா நம்ம பிரஸ் பண்ணா அது மேல வர அளவுக்கு நல்ல சாஃப்டா இருக்கும். நம்ம வச்சதுல இருந்து ஒரு 2 மடங்கு நம்மளுக்கு நல்லா வந்திருக்கும். அகைன் அதை ஒரு 5 மினிட்ஸ் மாலிஷ் பண்ணிட்டு தென் அதை குட்டி குட்டி பேடாவா போட்டு வச்சுக்கலாம். நம்ம கட் பண்ணியுமே எடுத்துக்கலாம். கையில பொரோட்டாக்கு போடுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட விருப்பம் தான், அது எப்படி வேணும் எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்தத திரும்பவுமே ஒரு கவர் போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா அது இன்னும் நல்லா உப்பி வரும். ஃபுல்லா கவர் பண்ணி இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் விடுவோம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வச்ச டோ கொஞ்சம் லென்த் ஆகி நல்லா உப்பி வந்திருக்கும். ஏன் உப்பி வருது அப்படின்னா ஈஸ்டோட தன்மை. நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா, ஈஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ரேட் ஆகும் இல்லையா, ஜென்ரேட் ஆகி நம்மளுக்கு நம்மளோட மாவை நல்லா பிளஃபி ஆக்கி தரும். தரையில ஒட்டாம இருக்கிறதுக்காக கோதுமையை லைட்டா தூவிட்டு மாவை சர்க்கிளா தரட்டிடுப்போம். இது ரொம்ப சர்க்கிளா தட்டக்கூடாது. இதோ இப்ப நான் பிரஸ் பண்ணல, இதே அளவுக்கு விட்டுட்டாலே போதுமானதுதான். சோ எனக்கு கொஞ்சம் நான் இதுல 2-3 விஷயம் பண்ண போறேன் அப்படின்றதுனால இதை கொஞ்சம் மெலிசா தட்டிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மெலிசா தட்டிக்கிறேன். தரட்டிட்டு ரொம்ப மெலிசாவும் தட்டக்கூடாது, ஓரளவுக்கு ஒரு 1 or 2 இன்ச் இருக்க மாதிரி. ஸோ நடுவுல ஹோல் போடுறதுக்காக என்கிட்ட கட்டர் இல்ல, ஸோ டோனட் கட்டர் இல்லன்றதுனால ஒரு மூடி எடுத்து அந்த மூடியை நான் கட் பண்ணிக்கிறேன். தட்டுல பிளேட்டிங் பண்றதுக்கு முன்னாடி தட்டுல ஒட்டாம இருக்கணும் இல்லையா, தட்டுலயும் கொஞ்சம் ஃபிளவரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எட்ஜஸ்ல வந்து கிராக் இல்லாத மாதிரி அதை பார்த்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நெக்ஸ்ட் எண்ணெய் போடும்போது எண்ணெய் ரொம்ப வார்மா இருக்கக்கூடாது. ஜஸ்ட் எண்ணெய் போட்டு கொஞ்சம் ஹீட்டா இருந்தா போதும். பிகாஸ் நீங்க ரொம்ப ஹீட் ஆனதுக்கு அப்புறம் போட்டீங்க அப்படின்னா மேல நம்மளுக்கு தீஞ்சிரும், உள்ள வேகாது. ஹீட்ல இருக்கும் போதே நம்ம போட்டு எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது ஒரு அந்த சூட்லயே பொங்கி ஹீட் ஆகி நல்லா வெந்து வரும்.
ஸோ நெக்ஸ்ட் அதை சாக்லேட் டிப் பண்ண போறோம். ஸோ சாக்லேட் டிப் பண்றதுக்காக 1 கப் அளவுக்கு ஐசிங் சுகரையும் 1/4 கப் கோகோ பவுடரையும் ஃபியூ டிராப்ஸ் ஒரு 2 to 3 டிராப்ஸ் வெனிலா எசன்ஸையும் ஆட் பண்ணிட்டு அது நல்லா ஜஸ்ட் ஒரு வாட்டி பீட் பண்ணிப்போம். பீட் பண்ணதுக்கு அப்புறமா அதுல 1/2 கப் வாட்டரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க வாட்டர் மிக்ஸ் பண்ணலாம், பட்டர் கூட நீங்க மெல்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் வாட்டர் எனக்கு கம்ஃபர்டபுள்ன்றதுனால நான் வாட்டர் போட்டுட்டு அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பேட்டர்னுக்கு வரணும். ஸோ டோனட்டா இதுல ஜஸ்ட் தொட்டு எடுத்தா போதும், நம்மளுக்கு அழகா கோட் ஆகி வந்துடும். இதுக்கு மேல சாக்கோஸ், அதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டியா ஜெம்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்க டெக்கரேட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். அதெல்லாம் என்கிட்ட இல்ல, ஸோ அதனால நான் அப்படியே அதை விட்டுட்டு இதை மட்டும் டிப் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் மேல ஒயிட் சுகர் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஒரு ஃபிளேவரா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு 10 minutes பிளேட்ல வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்துட்டு போய் சர்வ் பண்ணோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்டவங்க கிட்ட நம்மளா சொல்ற வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது இது கோதுமையில பண்ணது அப்படின்னு. சோ அந்த அளவுக்கு இது அல்டிமேட்டா இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாத்தோட அளவுமே நான் கரெக்டா கொடுத்திருப்பேன், அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.